லாஸ்ட் வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு மசால் தோசை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கை வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வேக வச்சு எடுக்கிற கேப்பில் வந்து நம்ம தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து சீரகம் போடுறேன். நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் சீரகம் போடுறேன். சீரகம் அதே மாதிரி கடலப்பருப்பு கொஞ்சம் வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவைன்னா நீங்கள் வந்து உளுந்து கூட போட்டுக்கலாம். நான் போடலை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதே மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, இப்போ வெளியில் போய் எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி, இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப போட வேண்டாம். இல்லை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கிறேன். தேவையான அளவு மிளகாத்தூள். இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸாக வேணும் அப்படின்னா பெப்பர் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாத்தூளோடையே அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மேஷ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து நமக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புளிப்பாக வேணும் அப்படின்னா தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதனால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசையில் வந்து எப்படி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். தோசையில் வந்து நம்ம வந்து இட்லி பொடி ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டங்க. நான் வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சுற்றி வந்து இட்லி பொடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மசாலாவை வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா சைடில் இருந்து, அதாவது எந்த ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து அப்ளை பண்ணாமல் இருக்குமோ அந்த சைடு வந்து எடுத்து அப்படியே வந்து நான் என்ன பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லைட்டாக திருப்பி போடுங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நமக்கு மசாலாவும் வெந்திருக்கு, தோசை உள்ளேயும் வெந்துருச்சு. ஸோ அதனால் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா பாப்பாவோட பாக்ஸ்க்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன் வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து மதியம் ஆனாலுமே வந்து காஞ்சி போகாதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.